Hi sir. First of all, நான் உங்களுக்கு very happy to say happy birthday sir. Thank you very much. நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து அசரஃபுங்க சார் என் பேரு. நான் உங்களுடைய தீவிர ரசிகனா, உங்களை அணுவா ரசிகனா இருக்கிறேன். அது மட்டும் இல்ல, கோவை அரசு மருத்துவமனையில பொது சேவைக்காகவே 7 வருஷ வாழ்க்கையை நான் இந்த 7 வருஷமாவே வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அனாதை உடல்களை அடக்கம் பண்றதும், அது மட்டுமல்ல ஆதரவற்ற சடலங்களை மட்டும், ஆதரவற்றவர்களோட உடல்நிலை சரியில்லாம ரோட்ல இருந்தா அவங்களை எடுத்துட்டு போய் நல்லதொரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற வேலைகளை நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். இதை எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்ககிட்ட இருந்துதான் மனித நேயத்தையும் மனிதத்தையும் கத்துக்கிட்டேன். ஏன்னா நான் மனித நேயத்தை அதிகமா பார்த்த படம்னு சொன்னா அது அன்பே சிவமா தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, அதே மனித நேயத்தை நான் பார்த்தேன்னு சொன்னா அது தேவர் மகன் படத்திலையும் அந்த மனித நேயத்தை நான் அதிகமா அந்த படத்துல நான் பார்த்தேன். 2 படமே பழைய படம். அந்த மனித நேயத்தோட நீங்க மீண்டும் அந்த பழைய மனித நேயத்தை இப்போ இருக்கிற இந்த சிச்சுவேஷன்ல, இப்ப இருக்கிற இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பெற்றோர்களை மதிக்காத மகன்கள் அதிகமா இருக்கிற காலகட்டம் உருவாக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம தனித்தனி குடும்பங்களா இப்போ நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது கூட்டு குடும்பமா யாரும் இல்லாம தனித்தனி குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு வியாபார யுக்தி. இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க என்ன எங்களுக்கு சொல்லி தருவீங்களா? மறுபடியும் சரி, நான் அதை என் கேள்வி இதுவாக இருக்கக்கூடும் என்ற யூகத்தில் நான் சொல்கிறேன். அவர் அந்த மாதிரி ஒரு பெற்றோர்களை அதிகம் மதிக்காத ஒரு காலகட்டமாக இருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பெற்றோர்களை மதிப்பது என்பது மதிப்பு இருந்தால் போதுமானது. நான் ஒரு பெற்றோராக இருந்து பேசுகிறேன், பெற்றவனாக இருந்து பேசுகிறேன். குழந்தைகளை மடியில் வச்சுட்டு வயசானா அப்பா பார்த்துக்குவியா, பிரியமாக பார்த்துக்குவியான்னு கேட்குற மாதிரி சுயநலம், அசிங்கமான சுயநலம் கிடையாது. இந்த அன்பு எனக்கு எத்தகைய எதிர்பார்ப்பும் இல்லாமல் கிடைக்கிறது என்பதை நம்பி வாழும் குழந்தைக்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் அன்பு பன்மடங்காக இருக்கும். கேட்டு வாங்கி கொண்டு சத்தியம் பெற்றுக்கொண்டு வயசானா எனக்கு நீங்கள் பக்கத்தில் இருந்து சோறு ஊட்டுவியா பால் ஊட்டுவியான்னு கேட்கறது மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கலாக இல்லாமல், அதுக்கப்புறம் தெய்வத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், உண்டியலில் காசு போடு உனக்கு அருள் புரிகிறேன், இங்கே ஒரு கை காட்டிக்கிட்டு இருக்கிற தெய்வத்துக்கும் உங்களுக்கும் அதிக வித்தியாசம் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, கொடுக்கல் வாங்கலாக இருக்கக்கூடாது. அன்கண்டிஷனல் லவ் என்பதுதான் தாயை நம்பி அது மாதிரி வேற எங்கேயுமே இல்லையே என்று எல்லா மைந்தனும் எல்லா மக்களும் எங்கும் ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பை நம்ம இந்த மாதிரி வாக்குறுதிகள் ஒரு கான்ட்ராக்ட் மூலம் அதை இது பண்ணிக்கூடாது. இல்லை கடைசியில் ஓல்டு பீப்புள்ஸ் ஹோமில் விட்டுட்டு போயிடுறாங்களே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஒரு மிருகத்துக்கு இருக்கும் கண்ணியம் நமக்கு இருக்க வேண்டாமா? ஒரு யானை குட்டி போட்டுச்சுன்னா அது வளர்ந்ததும் அதை சந்தோஷமாக பார்த்துட்டு தள்ளி போயிடுது. அது வளர நடக்க தெரிகிற வரையிலும், நம்முடைய வாழ்க்கையில் நடக்க தெரிவது என்பது கல்வி வரையிலும் கொண்டு போகிறோம். அதுவரையில் அவங்கள விட்டுட்டு அதற்கப்புறம் அவங்கள தனி மனிதர்களாக வாழ அனுமதிப்பதும், தம் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துவதும், வயது காலத்தில் ஒரு ஊன்றுகோலாக பிள்ளைகளை நம்பாத பெற்றவர்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. இதுதான் பெற்றவர்களுக்கான கடமை என்று நான் நினைக்கிறேன். என் வாழ்க்கை, என் வயோதிகம் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆக பெற்றவர்களை மதிக்கவில்லை என்று பிள்ளைகளின் பால் குறை கூறுவதை விட்டு அங்கிருந்து மதிப்பை நாம் பெற வேண்டுமே தவிர அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு ஒரு பாத்திரத்தை ஏந்தி கொண்டு நிற்கக்கூடாது.